எக்ஸ்மென் சீரீஸ்ல 10வது படம், மூணாவது மற்றும் கடைசி வுல்வரின் படம் லோகன் எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ஜேம்ஸ் மேன்கோல்ட் இயக்கத்துல வந்த லோகன். இந்த படத்துல ஹியூ ஜாக்மேன், பேட்ரிக் ஸ்டீவர்ட், ரிச்சர்ட் இ கிராண்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை 2029 நடக்குது. இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, லோகனுக்கு வயசாயிருச்சு, அவரோட ஹீலிங் ஃபேக்டரும் குறைஞ்சிருக்கு. அவரு ஒரு டிரைவரா வேலை பார்க்கறாரு. அவரும் கேலிபனும் ஒரு பாலழிஞ்ச ஃபேக்டரியில தங்கிட்டு இருக்காங்க. அங்க வயசான காலத்துல சாகர நிலைமையில இருக்கிற சார்ல்ஸ் சேவியரை பார்த்துட்டு இருக்காங்க. சார்ல்ஸ் சேவியர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல எக்ஸ்மெனை கொண்டு இருக்காரு. நர்ஸ் கேப்ரியல் அவங்களையும் 11 வயசு பொண்ணு லாராவையும் நார்த் டக்கோட்டால இருக்கிற ஈடனுக்கு கூட்டிட்டு போக சொல்லி லோகன் கேக்குறாங்க. ஒரு வழியா வேலைக்கு ஒத்துக்கிட்ட லோகன் அந்த நர்ஸ் கொல்லப்பட்டதை கண்டுபிடிக்கிறாரு. மயில் இறகுல டானல் பியர்ஸும் ரீவர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க லோகன், ஜேவியர்ஸ் மற்றும் லாராவும். கேலிபன் அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. நர்ஸோட போன்ல இருந்து ஒரு வீடியோ கிடைக்குது. அந்த வீடியோல X24 ப்ராஜெக்ட்ல டிரான்சிஜன் குழந்தைங்களை பல DNA சாம்பிள்ஸ் வச்சு உண்டாக்குறாரு. அது பல மியூட்டன்ஸோட சாம்பிள்ஸ். ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைங்களை கொண்டு வருவாங்க. X24 யாரு, இந்த ப்ராஜெக்ட லோகன் தடுக்கிறாரா இல்லையா, அந்த குழந்தைங்களை காப்பாத்துறாரா இல்லையா, எப்படி காப்பாத்தினாருங்கிறது தான் மீதி படம். இந்த படத்தை அருமையா எடுத்திருக்காரு டைரக்டர். படத்துல நிறைய பிளட் காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. படம் ரொம்ப சீரியஸா போகுது. ஒரு சில ஜோக்ஸ் இருக்குது, ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் செமையா இருக்குது. நடுவுல சொல்லிக்கிற அளவுல பெருசா எதுவும் இல்ல. ஹியூ ஜாக்மேன் அருமையா நடிச்சிருக்காரு. பேட்ரிக் ஸ்டீவர்டும் கலக்கிருக்காரு. அந்த சின்ன பொண்ணும் அருமையா பண்ணிருக்கா. மொத்தத்துல இந்த படம் வுல்வரின் சீரீஸோட கடைசி படத்துக்கு ஏத்தாப்புல அருமையா இருக்குது. வுல்வரின் மற்றும் எக்ஸ்மேனோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட். தமிழ்ல லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.